நீங்க சாப்பிடலையாடா? இல்லையே, நான் தான் எடுத்துட்டேனே. என் கூட உட்காந்தா சாப்பிட முடியாது, நேரா சமையக்கட்டுக்கே போய் வாங்கிக்கிறேன்னு தானே அண்ணன் அங்கே வந்துச்சு. ஐயோ, அப்பதான் நான் அப்படி சொன்னேனா? ஆமா. ஐயோ, எண்ணிட்டியா இல்லையா? 16 17 எண்ணிட்டு இருக்கேன் மாமா. 18 எவ்வளோ நேரம் எண்ணுவே? ம் சரியா இருக்கு மாமா. சரி, காலையில் ஜீவாட்ட கொடுத்துரு. சரி மாமா. ஜீவா, ம் ரைஸ் மில்லில் போய் இந்த காசை கொடுத்துரு. ம் சரிண்ணே. ஏண்டா, அப்புறம் இந்த டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் விஷயமா அட்டையாது ஏதாவது பேசினியா இல்லையா? இன்னும் இல்லைண்ணே, இனிமே தான் பேசணும். ஏலே, என்னடா நீ அது என்ன ஏதுன்னு காலகாலத்தில் பார்த்து வாங்க போடுற? ம் சரிண்ணே. எதுக்கு சர்டிஃபிகேட்டு? மீனா வேலைக்கு போனோம்ல, அதுக்கு தான். ஓ, அந்த டீச்சர் வேலைக்கு போகவா? ஏன் குட்டி நீ, நீங்கள் டீச்சர் வேலைக்கு போனால் எங்கே போவீங்க? ஸ்கூலா இல்லை காலேஜா? காலேஜ் போகணும்னா பிஹெச்டிலாம் படிச்சிருக்கணும்டா, ஸ்கூல் தான். ஸ்கூல்ல டீச்சருக்கும் பிஎட் கேட்பாங்கல்லடா. கேட்பாக தான் நீ, சின்ன ஸ்கூல் வேணா சேரலாம். டீச்சர் வேலைக்கு தான் போவேன்னு நான் ஒன்றும் சொல்லல, நீங்களா தான் என்ன டீச்சர் வேலைக்கு போக சொன்னீங்க. சரிப்பா, நீ என்ன வேலைக்கு போகணும்னு நினச்சிருக்க? இந்த வேலை தான் இல்லை, ஏதாவது ஒரு வேலைக்கு போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏதாவது வேலைண்டா குன்னுக்குடியில் வேற என்ன வேலை இருக்கு? ஆ, சிவகங்கை மாவட்ட கலெக்டர் ஆகணும்னு நினச்சிருப்பானே. வா ரே வா. ஏண்டா ஏலே, அப்படி ஆனா கூட நல்ல விஷயம் தான்றா. அம்மா, நேரமாவது யாரும் சாப்பிடலையா? நல்ல வேலை கேட்டடா. டெய்லி இப்படியே உட்காந்து 1 மணி நேரம் போயிடுது. இப்பவே எனக்கு தூக்கம் வருது. வாங்க சாப்பிடலாம். ம், இருங்க இருங்க. நீங்க அப்புறமா சாப்பிடுங்க. ஏன்? எதுக்கு அப்புறமா சாப்பிட சொல்ற? இப்பவே நேரம் ஆயிடுச்சே. இல்லக்கா, அது வந்து முல்ல என்னப்பா? இல்ல மாமா, அப்புறமா இவங்க சாப்பிடட்டுமே. ஏன்டா அப்புறமா சாப்பிட சொல்றா? தெரியலையா நீ? அண்ணா, நான் நேற்று மாதிரி பட்னி போட போறே போல. டேய், கொஞ்சம் சும்மா இருடா. ம். ஏய், என்ன? இல்ல, ஒரு விஷயமா தான் சொல்றேன். நைட்டெல்லாம் இவங்க தூக்கம் வரலன்னு சொல்றாங்க. ஏண்டா, ஏன் நைட்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது? என்னடா? ஆ ஆ ம் ஆமாண்ணே, தூக்கம் வரல. ஆனால் ஏன்னு தான் தெரியலண்ணே. என்னடா சொல்ற? நீ தான் படுத்தோனே தூங்கிடுவியே. இல்லை, அதெல்லாம் அப்போக்கா, இப்ப இல்ல. இப்பெல்லாம் இவங்க தூங்கவே மாட்டேங்கிறாங்க. நான் எப்ப எந்திரிச்சாலும் தூக்கம் வரலன்னு சொல்றாங்க. அப்படியே கதிரு, என்னடா ஆச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? கடையில் அம்புடி வேலையும் இழுத்து போட்டு செஞ்சா அப்படித்தானே உடம்பு வலிக்கும். ஆமா. அதான் நான் ஒரு மருந்து செஞ்சு வச்சிருக்கேன். சாப்பிடுறதுக்கு முன்னாடி அதை சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு சாப்பாடு சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும்க்கா. அது என்ன மருந்து? அப்பா கிட்ட கேட்டு பண்ணேன்க்கா. எப்ப பண்ண? இன்னைக்கு தான் பண்ணேன்.
நான் பார்க்கவே இல்லையே. இல்லக்கா, நீங்க துணி துவைச்சிட்டு இருந்தீங்கல்ல, அப்ப பண்ணேன். ஓ, சொல்லவே இல்ல. சில மருந்தெல்லாம் சொன்னா வேலை செய்யாதான். அப்பா சொன்னாரு. அப்படி என்ன மருந்து? சரி, எப்படி செஞ்சேன்னு சொல்லு. ஐயோ அக்கா, அதான் சொன்னேனேக்கா, சில மருந்தெல்லாம் சொன்னா வேலை செய்யாதுன்னு. அண்ணி எனக்கும் கொஞ்சம் கொடுங்க. ஒரு சில நேரத்துல எனக்கும் தூக்கமே வரல. வீட்டில் ஏதோ பேய் நடக்கிற மாதிரியே இருக்கு. ஏண்டா ஒரு இளந்தாரி பேய் பேசுகிற பேச்சாடா இது? பேய் நடக்குதாம்ல, பேய். இல்லைண்ணே, எனக்கு மருந்து வேணும். அண்ணி எனக்கும் கொடுங்க அண்ணி. அது கசக்குண்டா, உனக்கெல்லாம் தரக்கூடாது. எது கசக்குமா? இல்லங்க, லைட்டா தான் கசக்கும். அதெல்லாம் இல்லை, கசனாலும் பரவாயில்ல, எனக்கு கொடுங்க, நானும் குடிக்கிறேன். டேய், நான் முதல்ல இவங்களுக்கு கொடுக்குறேன். இவங்களுக்கு தூக்கம் வந்தா உனக்கு தரேன், சரியா? ஓகே, டீல். என்ன உளறிக்கிட்டு இருக்கா? சரிப்பா, மருந்து சாப்பிடலாம் சரி. அதுக்கப்புறம் எப்போ சாப்பிட்டு எப்போ தூங்குறது? மருந்து காலகாலத்தில் கொடு, எல்லாரும் சாப்பிட வேணாமா? இல்ல மாமா, நீங்களாம் சாப்பிடுங்க. அப்ப கதிர் தனியா சாப்பிடுவானா? இவங்களுக்கு அரை மணி நேரம் கழிச்சு நான் சாப்பாடு கொடுத்துக்கிறேன்க்கா. ஏடி, அதான் அந்த பிள்ளை அவ்வளோ சொல்லுதுல, வாதானே நம்ம போய் சாப்பிடுவோம். சரி வாங்க மாமா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிள்ளையோட சேர்ந்து சாப்பிட்டோம். வாடா. வாடா ஜீவா. வா ஜீவா. ஏய் முல்ல தனியா கதிர் கூட சாப்பிட ஏதோ பிளான் பண்றா. பண்ணட்டும். உன் தம்பிய பாரு, அவ பிளான புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு சைலண்டா அவளோட கோஆபரேட் பண்றாருன்னு. நீயும் இருக்கியே சுடுமூஞ்சி. வாடி வந்து சாப்பிடு. நீ செய்யறதுக்கெல்லாம் கோஆப்ரேட் பண்ணு வச்சுக்கேன், நடுத்தருவில் தான் நிற்கணும். உன்கிட்ட போய் ஏய், என்ன மருந்து? மருந்தெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லா நாளும் அவங்க கூட தானே சாப்பிடுறீங்க, ஒரு நாள் என் கூட சாப்பிடுங்களேன். என்ன இப்போ? இன்னைக்கு அவங்கள நல்லா சாப்பிட வைக்கணும். உட்காருங்க. இங்கேயா? இங்கதாங்க. எதுக்கு இங்க? சாப்பிடுதாங்க. வழக்கமா எல்லாரும் வெளியே தானே உட்காந்து சாப்பிடுவோம். ஒரு நாள் இங்க உட்காந்து சாப்பிட்டா ஒன்னும் ஆயிடாது. உட்காருங்க. அதெல்லாம் வேணாம், நான் இங்கே கீழே உட்காந்து சாப்பிடுவேன். ஏங்க ஏங்க, சொல் பேச்சு கேளுங்க. உட்காருங்க. ஏய், நான் இங்கே கீழே உட்காந்துக்கிறேன் சும்மா. சொன்னா கேட்க மாட்டிய. வாங்க உட்காருங்க. ஏய், என்ன? ஒன்னும் இல்லைங்க. ஏய், என்னது இது? தோசைங்க, தெரியாதா? அது சரி, ஏன் அவங்க கூடலாம் சாப்பிட விடாம இங்கே தனியாக உட்காந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்க? சாப்பிடும்போது பேசாம சாப்பிடணும். சாப்பிடுங்க. ஏய், இன்னும் ஒண்ணு.
என்ன நீ பாட்டுக்கு வச்சுக்கிட்டே இருக்க? சாப்பிடுங்க. இங்க பாரு, இவ்வளவு எல்லாம் சாப்பிட முடியாது, எடு. உங்களால முடியுங்க, சாப்பிடுங்க. ஏங்க, நல்லா இருக்கா? ம், நல்லா இருக்கு. அப்ப சாப்பிடுங்க. ஏய், போதுங்கிறேன்ல. ஏங்க, வளர்ற பையன் நீங்க, நல்லா சாப்பிடுங்க. என்னது, வளர்ற பையனா? இல்லங்க, வேலையில செய்றீங்கல்ல, நல்லா சாப்பிடுங்க. இங்க பாரு, இவ்வளவு எல்லாம் சாப்பிட முடியாது எனக்கு, போதும். ஆளை விடு. ஏங்க, சாப்பிடுங்க, எனக்கு கையெல்லாம் வலிக்கல. ஆமா, அது யாருக்கு? உனக்கா? உங்களுக்கு தாங்க. தோசை சுடுற கேப்ல நீங்க வெயிட் பண்ண கூடாதுல்ல, அதான் ஹாட் பேக்ல சுட்டு வச்சிருந்தேன். அது இப்ப காலி ஆயிடுச்சு. ஏய் ஏய், அதெல்லாம் முடியாது. ஏற்கனவே 15 தோசை தின்னுருக்கேன். இருங்க, நான் முட்டை தோசை சுடுறேன். உங்க பேரை எழுதிட்டேன். ஏய், ஏங்க, என்னாச்சு? தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. இந்தாங்க. மெதுவா சாப்பிடுங்க. என்னங்க, ஆ, தட்டை கொடுங்க. ஆ, ஏங்க, நேத்து தெரியாம நீங்க தோசைக்கு தட்டை நீட்டும் போது நான் சலிப்பா பேசிட்டேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அதெல்லாம் விடு, பரவாயில்ல. ஏங்க, இன்னொரு தோசை. ஏய், ஆளை விடு. அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆசை தீர தோசை சுட்டு போட்டாச்சு. என்ன பேச மாட்டியா? நீயும் பேசல, நானும் பேசல. நீ தானே காலையில என்ன திட்டிட்டு போன. இன்னைக்கு நைட்டாவது நான் நிம்மதியா தூங்கணும். ஏய், என்னடா என்னமோ டெய்லி நைட்டு நான் தான் உன்னை தொந்தரவு பண்ற மாதிரி பேசுறேன். கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஆமா, உங்க அப்பாட்ட போய் பேசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தாச்சா? ஓ, அதான் சாருக்கு கோவமா? அப்படியே பார்த்த உடனே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து சேர்ந்துட்டீங்களா? நான் ஏன் அங்க போனோம்? நீ தானடி போறேன்னு சொல்லிட்டு இருந்த. நீயும் உங்க அப்பாவும் ஒண்ணு சேர்றத ஏதோ நாங்க தான் இங்க எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு இருந்திய. நான்லாம் அங்க போக மாட்டேன் ஜீவா. போக வேண்டியதானே? அப்பா பொண்ணு பாசத்தை பிரிச்ச பாவம் எங்களுக்கு எதுக்கு? இங்க பாரு, எங்க அப்பா என்ன மட்டும் அசிங்கப்படுத்தினா பரவாயில்ல.
பாக்குற இடத்துல எல்லாம் என்னோட சேர்த்து உன்னை வேற அசிங்கப்படுத்துறாரு. நான் ஏன் ஜீவா அங்க போகணும்? பாருடா அம்புட்டு நல்ல விளாடி நீ. நல்லவளா கெட்டவளான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை யார்கிட்டயுமே விட்டு கொடுக்க மாட்டேன் ஜீவா. குறிப்பா எங்க அப்பா கிட்ட உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். ம் என்ன என்ன நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. எனக்கு நீ முக்கியம் ஜீவா. அடி நல்லவளே முடியலடி. அப்படியே கோச்சுப்பான் சிடுமூஞ்சி. நான் சிடுமூச்சியா? சண்டைக்கு கூகுள் பண்ணி காரணத்தை தேடுறபடி நீ. போ. சரி தூக்கம் வருது படுக்கிறேன். ம், நீ தூங்கு. ம். ஜீவா, என்ன? அது வந்து திட்டுவானோ? என்ன? அது இப்ப என்னன்ற சொல்லுடி. இல்ல சொல்லு. டேய், எங்க அப்பா தானே உன்னை அசிங்கப்படுத்தினாரு. ஸ்வேதா ஒன்னும் பண்ணலல்ல. அதுக்கு நான் வேணும்னா ஸ்வேதா கிட்டயே சர்டிபிகேட் கேட்கவா? ம் அடுத்தது ஆரம்பிச்சிட்டியா? டேய், நான் அப்பாவுக்கு தெரியாம அவகிட்ட எடுத்து கொடுக்க சொல்லவா? அவ சொல்ல மாட்டாடா, அப்பாவுக்கும் தெரியாது. இதெல்லாம் தேவையாடி? வேலைக்கு போகணும் ப்ளீஸ்டா. அதே டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்லாம் வாங்கலாம்னு சொல்லியிருக்குல்ல. அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுடா. அதுக்கெல்லாம் நாள் ஆகும். இத கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. என்னமோ பண்ணு. தேங்க் யூ ஜீவா, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க். சாரி நீ தூங்கு. தூங்குடி பேசாம, டயர்டா இருக்கு. நீ தூங்கு, நீ தூங்கு. Yes. என்னங்க அப்பவே எழுந்துட்டீங்களா? ஏங்க உங்க முகம் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை. இல்ல ஏதோ ஒரு மாதிரியா இருக்கீங்களே. ஒன்றும் இல்லை. என்னன்னு சொல்லுங்க. அது
ஒன்றும் இல்லை, வயிறு வலிக்குது. ஐயோ என்னாச்சுங்க? என்ன ஆச்சா? அது சரி. ஏங்க ரொம்ப வலிக்குதுங்களா? ம். எப்பல இருந்துங்க? நைட்டு ஒரு 2 மணிலேருந்து இருக்கும். ஏங்க என்னை எழுப்பிருக்கலாம்லங்க? பரவாயில்ல. ஏங்க திடீர்னு உங்களுக்கு வயிறு வலிக்குது? ம். ராத்திரி அவ்வளோ சாப்பிட்டா? ஐயோ அதனால ஏன் வலிக்குது? ம்.